ஹலோ வெல்கம் பேக் டு தி வெப் டெவலப்மெண்ட் டுட்டோரியல்ஸ். நான் உங்கள் லோகித். இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து டாபிக் என்னென்னா இன்லைன் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் அண்ட் அன்ஆர்டர் லிஸ்ட், ஆர்டர் லிஸ்ட். இதுதான் நம்ம டாபிக் அண்ட் எபிசோட் நம்பர் 4. வீடியோக்குள்ளே பொறுத்த முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். அது நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நாங்கள் இந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது எதையுமே நம்பி மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்றது கான்செப்ட் இல்லாமல் நிறைய பேருக்கு சொல்லித்தரணுன்ற கான்செப்ட் பண்ணி தான் இந்த வீடியோவில் மேக் பண்ணுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல வந்துட்டேன். இத்தனை நாளாக நான் வீடியோ போடல. ஏன் நான் இத்தனை நாள் வீடியோ போடலன்னா 3 days ஒன்ஸ் 3 day வந்து எடிட்டிங் வீடியோ, 4 days வந்து எபிசோட் வீடியோ, அதாவது லைக் கோடிங் வீடியோஸ். இதுதான் வந்து நாங்கள் போட பிளான் பண்ணோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஷெடியூலை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். எடிட்டிங் பண்ணுற அவி வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ஷெடியூல் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு அவருக்கும் கொஞ்சம் பர்சனல் ஒர்க்ஸ் வந்துருச்சு. அண்ட் ஆல்சோ எனக்குமே பர்சனல் ஒர்க் வந்துச்சு. நான் டைமில் நான் போடலாம் பிளான் பண்ணியிருந்தோம், போட முடியல. சாரி ஃபார் தட். ஃபஸ்ட்டாக நம்ம சொன்ன டாபிக் படி இன்லைன் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங். அந்த ஃபர்ஸ்ட் டாபிக் படி இன்லைன் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்னா ஒன்றுமே இல்லை. நீங்கள் போன எபிசோட் வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் பார்த்துருப்பீங்க. அதில் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா நம்மளோட அந்த டெக்ஸ்ட் எல்லாமே நம்ம வந்து இட்டாலிக் போல்ட்டாக மாற்றிருப்போம். அதை நம்ம போன எபிசோட்லேயே பார்த்துருப்பீங்க. இந்த எபிசோடில் இன்லைன் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங், அதாவது என்னென்னா அந்த லைனுக்குள்ளே இருக்கிற டெக்ஸ்ட்டை எப்படி எடிட் பண்ணுறதுன்றதை பார்த்துருப்போம். அதாவது அந்த குறிப்பிட்ட டெக்ஸ்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற டேக் அப்படின்னா ஃபாண்ட் அப்படின்னு டேக் யூஸ் பண்ணுவோம். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா H2 அண்ட் H1 ரெண்டுமே நான் கொடுத்துருக்கேன். H1 அப்படின்னா பெரிய ஃபாண்ட், டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா H1னா பெரிய சைஸ், H2னா சின்ன சைஸ், H3னா அதை விட சின்ன சைஸ். இதுதான் நீங்கள் வந்து எபிசோட் 2ல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த எபிசோடில் ஏன் நான் இது ரெண்டுத்தையும் கொடுத்துருக்கேன், ஏன் நான் H1 H2 மென்ஷன் பண்ணியிருக்கேன்றதை நாங்கள் கிளியராக சொல்கிறேன். H1 பெரிய ஃபாண்ட், அது எல்லாருக்குமே தெரியும் டிஃபால்ட்டாக. இப்போ H2 அதோட சின்னது தானே, பட் நம்ம அதை பெருசாக மாற்றணும் அப்படின்னா அதுதான் இன்லைன் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங். பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டுன்னு ஒரு டேக் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த ஃபாண்ட் டேக் உள்ள நிறைய ஃபேஸ், சைஸ், கலர், நிறைய ஒரு இது வந்து ஆட்ரிபியூட் சொல்லுவாங்க, நிறைய ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் எதுக்குடான்னா ஒரு டேக்ஸுக்குமே சில ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும். அது மாதிரி ஃபாண்ட்டுக்கு இருக்கிற ஆட்ரிபியூட்ஸ் தான் இது. இந்த ஃபேஸ்ன்றது வந்து பார்த்தோன்னா ஃபாண்ட்டோட ஸ்டைல், சைஸ்ன்றது அப்சல்யூட்லி சைஸ் தான். இங்கிலீஷ் கொஞ்சம் வரல. அது வந்து சைஸ் தான், ஃபாண்ட்டோட சைஸ். அண்ட் கலர், கலர் வந்து ரெட், ப்ளூ, க்ரீன் என்ன வேணால் போட்டுக்கலாம், அது உங்களோட இஷ்டம் தான். நான் வந்து ரெட் தான் கொடுத்து வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் த லைன் இஸ் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் கொடுத்து நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நான் இங்கே சைட்லேயே நான் ஆடி ப்ரௌசரில் வந்து நம்மளோட இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். திஸ் இஸ் த ஹெட்டர் டேக் 1 லைன். H1ஓட லைன் பெருசாக இருக்குது டிஃபால்ட்டாக, பட் H2 H1ஓட பெருசாக இருக்குது. பார்த்தீங்களா? ஏன்னா நம்ம வந்து இங்கே இன்லைன் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இது வந்து ரொம்ப பழைய மெத்தட் தான். இதை நான் ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா தெரிஞ்சு வச்சுக்கணும், நாலேஜ் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இதை பற்றி சொல்கிறேன். நாளை பின்ன நீங்கள் வெப் டெவலப்மெண்ட் கற்றுக்கிட்டு முழுசாக முடித்தாலும் இதை பற்றி தெரியலனா அது நல்லா இருக்காது. அதனால் இதையும் நான் சொல்லியிருக்கேன். இப்போ இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க இந்த மெத்தடை. இப்போ என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணுவாங்கன்னா CSS வச்சு யூஸ் பண்ணுவாங்க. CSS எடுக்கிறப்போ நம்ம பார்த்தோம், இப்போ நம்ம HTML தான் நம்ம டுட்டோரியல் எடுக்கிறோம். HTML முடிஞ்சோன்னா CSS எடுப்போம். CSS எடுக்கிறப்போ நம்ம அதை பற்றி பார்த்துக்கலாம். இப்போது வந்து ஜஸ்ட் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம், பட் ட்ரை பண்ணுங்கள், தப்பு இல்லை, ட்ரை பண்ணலாம். யூஸ் பண்ணால் தப்பு அப்படிலாம் இல்லை, நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் இதை விட ஈஸி வந்து CSS, அதனால தான் CSS யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து ரெண்டாவது டாபிக் அன்ஆர்டர் லிஸ்ட் அண்ட் ஆர்டர் லிஸ்ட். இந்த UL இதை நான் வந்து இப்போ நான் எபிசோட் 1ல் சொல்லியிருப்பேன். இதை நான் வந்து அப்போ வந்து கிளியரான எக்ஸ்பிரஷன் கொடுக்காம இது ஒரு ஆர்டரை கொடுக்கும், ஒரு டாட்டை கொடுக்கும்னு நான் சொல்லியிருப்பேன். காரணம் என்னென்னா அடுத்த எபிசோடில் நான் சொல்லணும்ல, அப்போயே நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா அப்போ அது வந்து நல்லா இருக்குமா? அதனால தான் அந்த எபிசோடில் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன். அன்ஆர்டர் லிஸ்ட் அண்ட் ஆர்டர் லிஸ்ட். அன்ஆர்டர் லிஸ்ட்ன்றது நீங்கள் இப்போ ஒன்றுமே இல்லை கைஸ், சேம் தான். அன்ஆர்டர்னா ஒரு ஆர்டராக டாட்ஸை வச்சு கொடுக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் வெப்சைட்டில் பார்த்தாலே தெரியும், ஒரு ஆர்டராக டாட்ஸை வச்சு வந்திருக்கு. அதுதான் வந்து அன்ஆர்டர் லிஸ்ட் அண்ட் ஆர்டர் லிஸ்ட். அன்ஆர்டர் லிஸ்ட்டோட டேக் என்னென்னா UL, ஆர்டர் லிஸ்ட்டோட டேக் என்னென்னா OL. அண்ட் சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் வந்து இன்லைன் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் ஃபாண்ட் ஆட்ரிபியூட்டில் தான் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா டேக் ஓப்பன் பண்ணிங்கன்னா அண்ட் ஆல்சோ ஃபாண்ட் ஆட்ரிபியூட் அந்த ஃபாண்ட் டேக் வந்து க்ளோஸ் பண்ணணும். ஓப்பன் பண்ணுற டேக்கில் தான் நீங்கள் வந்து ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணுவோம். க்ளோசிங் டேக்கில் யூஸ் பண்ண மாட்டோம். மறந்துடாதீங்க, க்ளோசிங் டேக்கில் யூஸ் பண்ணிட்டு சொதப்பிடாதீங்க. இங்கே பார்த்தோன்னா ஆர்டர் லிஸ்ட். ஆர்டர் லிஸ்ட்ன்றது ஒன்றுமே இல்லை கைஸ், இதுவுமே ஒரு ஆர்டர் வைஸாக தான் வரும், ஒரே அலைன்மெண்ட்டில் ஒரு ஆர்டராக வரும்.
என்னென்னா அன்ஆர்டர் லிஸ்ட்ன்றது டாட்டில் வரும், ஆர்டர் லிஸ்ட்ன்றது நம்பர்ஸில் வரும். ஸோ இது போல் ஆல்ஃபாபெட்டிக்லையும் பண்ணலாம். நான் அதை வந்து போக போக ஒரு எபிசோட்லையுமே நம்ம சொல்கிறோம். ஸோ எப்படி பண்ணுறது ஏது பண்ணுறதெல்லாம் அப்போ பார்த்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு டேக், அந்த டேக் என்ன பண்ணணும், அது எப்படி பண்ணணும், ஸோ ஒரு பேசிக்கான விஷயம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம இமேஜ் அண்ட் வீடியோ ஸோ எப்படி வந்து வெப்சைட்டில் வர வைக்கிறது, அதை எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் பண்ணுற இந்த முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் நாங்கள் வியூஸ் ரொம்ப கம்மியாக தான் போகுது. பட் அதையும் நாங்கள் லைக் அந்த ஒரு இதுவாக எடுத்துக்காமல் நாங்கள் வீடியோ போட்டு தான் இருக்கோம். என்றைக்காவது ஒரு நாள் நாங்கள் வீடியோவும் பூஸ்ட் ஆகணும் ஒரு நம்பிக்கை தான். ஸோ அவ்வளோதான் கைஸ். see you next video. Bye bye.